இன்னைக்கோட பிக் பாஸோட அன்அஃபிஷியல் வோட்டிங்கோட நிலவரத்த பார்த்துரலாம். இன்னைக்கும் வியன்னா தான் டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் 125,000 வோட்ஸ செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு நேத்தும் முந்தா நேத்து அவ்வளவா அவங்க ப்ரோமோல வரல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க தான் ஃபுல்லா ப்ரோமோ வந்து மண்டே அன்னைக்கு ஃபுல்லா ப்ரோமோ அவங்க தான் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க நெறைய கன்டென்ட் குடுத்ததுனால அவங்க தான் இன்னும் டாப் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்ததா வராரு பிரவீன். ஆனா வியன்னாக்கும் பிரவீனுக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 75,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அவங்க வியனாவை பீட்டே பண்ண முடியாது. அவங்க தான் இன்றைக்கி இந்த தடவை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ண போகிறாங்க. அடுத்தது சுபீக்ஷா 45,000 ஓட்லேயும், கலை 40,000 ஓட்லேயும், துஷார் வந்து 38,000 ஓட்லேயும். மேபி இன்னைக்கு துஷார் கொஞ்சம் முன்னாடி வரலாம். ஏன்னா ப்ரோமோவில் வந்து கமருதீன் கூட அவர் தான் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ மேபி அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். அப்புறம் ரம்யா 29,000 ஓட்லேயும், அரோரா அண்ட் ஆதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸில் 25,000 ஓட்டில் இருக்காங்க. இந்த வாரம் ஆதிரிக்கு பயங்கர எகெயின்ஸ்டாக மக்கள்லாம் நான் ட்வீட் பண்ண வரதை பார்க்க முடியுது. ஸோ ஆதிரி ஆர் அரோரா தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆதிரியா அரோராவான்னு தெரில. ஆதிரி கூட ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க. அரோரா ஒன்றுமே பண்ணல இந்த வாரம். அவங்க பாட அமைதியாக ஏதோ கேமஃப்ளாஜ் ஆகி இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆதிரியும் ஆனால் எலிமினேட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இதை தவிர ரம்யாவும் இவங்க 3 பேத்துக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சப்படி கலை, துஷார், சுபீக்ஷா இவங்கெல்லாம் எலிமினேட் ஆக மாட்டாங்க. எய்தர் அரோரா ஆர் ஆதிரை இல்லாட்டினா ரம்யா. இவங்க 3 பேத்துக்குள்ளே தான். இன்றைக்கும் பயங்கர சண்டேல தான் இருக்குது. இந்த டாஸ்க்கு வச்சாரு பிபி. ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நேற்றே பார்த்துருப்பீங்க, பார்வதி எல்லாத்துக்கூடையும் பிரச்சனை. ஈவன் அவங்க க்ளோஸாக நினச்சா திவாகர் கூடயே வந்து பிரச்சனை. நமக்கு திவாகரும் பார்வதியும் சண்டை போடுவாங்கலாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. கனியை நிறைய ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சது. கனி வந்து பார்ஷியாலிட்டியாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எகெயின்ஸ்டாக பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓட்டிங்கில் மோஸ்ட்லி மேபி துஷார் கொஞ்சம் முன்னாடி வரலாம் இன்றைக்கி சண்டை போட்டதுனால. மிச்சப்படி மோஸ்ட்லி ஓட்டிங் இதே மாதிரி தான் ஸ்டிக் ஆகுமோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது ஓட்டிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார்? உங்களுக்கு இது வரைக்கும் ஃபேவரட் வந்துருச்சா? அப்படி வந்ததுன்னா யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒயில்ட் கார்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒயில்ட் கார்டில் யார் வரணும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.